நீங்கள் ஒரு போராட்டம் என்பது எதுக்கு? சும்மா நானும் செஞ்சேன். இப்போ வேங்கவேலுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் முதல்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சரி, அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா? வசதி வாய்ப்பு இருக்குது என்பதற்காக எங்கே வேணாலும் போகலாம். ஒரு டோக்கன் போராட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா என்ன தீர்வு? அதாவது மற்றவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள், இல்லை எதிர்ப்புறம் இருக்கிறார்கள் கூட வச்சுங்க. நீங்கள் அரசோடு இருக்கிறீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? ஒரு உதாரணத்துக்கு கடந்த ஆட்சியில் அரசு வழக்கறிஞரை போடுறாங்க. அதில் வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணோம், எல்லா சமூகத்துக்குமான இடஒதுக்கீடு வேணும்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அது போன 2023 டிசம்பரில் விசாரணைக்கு வந்து இதில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழுவின் பரிந்துரை அதை திருப்திப்படுத்துகிற விதமாக அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்யப்படுது, தோற்கிறதுன்னு வைங்க. இந்த வழக்கை போட்டவர் ஒன்று திரும்பவும் அப்பீல் போனோம்ல, இந்த வழக்கை போட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன். போன தடவை இடஒதுக்கீடு வேணும்னு போடுறீங்க, இந்த தடவை இடஒதுக்கீடுலாம் தர முடியாதுன்னு இவங்க சொன்ன உடனே நீங்கள் பாட்டு ரிவர்ஸ் ஆகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இது? சரி, நீங்கள் வழக்கு போட வேணாம். ஐயா, நான் இந்த மாதிரி வழக்கு போட்டேன், நான் வந்து உங்கள் கூட்டணியில் இப்போ ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறேன், அதால் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படியா சொல்லணும்ல? சொல்லுமா இல்லையாங்க? பத்திரிகையாளர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக முக்கியமாக அதை பேசுங்க. இன்னைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு எம்எல்ஏன்னு கூட பார்க்காத பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் முதன்மைப்படுத்தி பண்ணுங்க, நல்லா இருக்கும். அது சம்பந்தமான கேள்வி நேரம் கேட்டிருக்கோம், நேரம் கொடுத்தோன்னே சார். இங்கே வந்துங்க எப்படி இந்த பட்டியல் சமூக மக்கள் 3ஆம் தர மக்களாக நடத்தப்படுகிறார்களோ அதே போல் பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் கூட 3ஆம் தர எம்எல்ஏக்களாக இந்த அரசால் நடத்தப்படுகிறார்கள். இங்கே பட்டியல் சமூக மக்களின் நலனை பேசுகிற தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. அதை குறித்து தான் அவங்க கவர்னரை சந்திக்கிறோம். புகார் கொடுக்க என்ன இருக்குது? தமிழக அரசில் இங்கே இருக்கிற தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியல, தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தல் நடைபெறுகிறது அப்படிதான் சொல்கிறோம். தமிழக அரசு மீது குற்றம் சுமத்துவது தான் புகார் மனு தான். ஒன்று, பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேற இல்லை, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த நிகழ்வு நடக்க விடாமல் திராவிடம் திமுக கண்டிப்பாக பார்த்துக்கும். செல்வ பிறந்தகை ஒன்றும் விசிகா இல்லைல்ல, அவர் அதை சொல்வதற்கு இல்லை, அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு? 1000 முறை சொல்லியிருக்கிறார் திருமாவளவன். வந்து திமுக இருக்கிற அணியில் பாமக வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறார்ல. அது ஏங்க, ஏற்கனவே இந்த 2 கட்சிகளிலும் கூட்டணியில் இருந்தவர்கள் தான் இவங்க. அதுதாங்க, தமிழ் கொடுத்தாங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறார். என் அப்பா கூட என்னை வந்து 1 மணி நேரம் உட்கார வச்சு என் பக்கத்தில் பரிமாறினதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க ஒன்றையும் பாமகவோட பிஜேபியோட இல்லாத கூட்டணிலாம் இல்லை. தொடர்ந்து இவங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸின் அம்பு சின்னத்திலே தேர்தலில் நின்றவங்க தான். அதால் இவங்க சொல்லுவாங்கள்ல, தேர்தலில் வந்து வெற்றி தான் முக்கியம், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. நாளைக்கு எது ஒன்றாலும் நடக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.